நாளுக்கு நாள் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் கூட்டம் பெருகிட்டே இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு புது மனிதர்களை டெய்லி நான் கோயிலில் பார்க்குறேன். என்னை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 10 மணியில் இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நான் கோவிலில் இருப்பேன். வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் என்னை பார்த்து பேசணும் அப்படின்னா இடைப்பட்ட நாளில் வாங்க. இல்லை நான் கோயிலுக்கு தான் வரேன் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, அஷ்டமி இந்த 4 நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு மிக சிறப்பான வழிபாடு நடக்கும். இந்த 2 நாள் நீங்கள் வாங்க. நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக வரீங்க அப்படின்னா அமாவாசைக்கு வாங்க. குடும்ப விருத்திக்காக வரீங்க. குடும்ப விருத்தினா எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், இன்னொரு பிஸ்னஸ் வேணும், என் சின்ன கடையாக இருக்குது அது பெரிய கடையாக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னா நீங்கள் பௌர்ணமிக்கு வாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வரேன், சஷ்டிக்கு வாங்க. கேளக்கியர் சித்தர்கிட்ட அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அஷ்டமிக்கு வாங்க. அதிலும் குறிப்பாக தேய்பிறை அஷ்டமிக்கு வாங்க. தேய்பிறை அஷ்டமி கேளக்கியர் சித்தருக்கு உகந்த நாள். இவர் முருகனுடைய அவதாரமாக நாம் கருதுறதுனால சஷ்டி பூஜையிலுமே ஐயாவுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் இது எல்லாமே செய்யப்படுறோம். அன்னைக்கு முருகன் அவர்களுக்கும் நீங்கள் அபிஷேகம் நாம் செய்கிறோம். நம்ம கோவிலில் முருகப்பெருமான் சக்தி வேலன் அப்படிங்கிற அவதாரத்தில் இருக்கிறார். சங்கேஸ்வரி அம்மன் இருக்கிறார், அம்பாள் இருக்காங்க, விநாயகர் இருக்கிறார், கருப்பண்ண சுவாமி இருக்கிறார். இவர் சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற அவதாரத்தில் சங்கிலி கருப்பன். மொத்தம் 4 தெய்வங்கள் உபதெய்வங்கள் இருக்கிறாங்க. மூலவர் கேளக்கியர் சித்தர் இருக்கிறார். நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோவில். நீங்கள் யூடியூப்பில் நம்ம கேளக்கியர் சித்தரோட கும்பாபிஷேகம் நடந்த அந்த வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அதன் பிறகு வாங்க. கோவிலுக்கு வர எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஒருத்தங்க சொன்னாங்க இங்கே போங்க நல்லது நடக்கும். இந்த செவி வழி கேளக்கியர் பரவ ஆரம்பிச்சிட்டார். அதை எனக்கு கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். வரவங்களுக்கு நான் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. கம்பல்சரி கோயிலுக்கு வர எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க, சாமி நமஸ்காரம்பாங்க. இப்போ வரவங்க எல்லாருக்குமே நான் என்னையவே அவங்களுக்கு யாருன்னு தெரியல. அப்போ நினச்சேன் இவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க, இவங்க என் வீடியோவில் இவங்க பார்த்ததே இல்லை அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த பழைய ஆளுங்கள்லாம் வருவாங்க. இவங்களும் என்ன, இவர் யார், இவர் தான் இந்த கோயிலுக்கு கட்டினார் அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஐயாவை யாருன்னு தெரியலன்னா அப்படியே ஒரு ஜனம். என்னையவே யாருன்னு தெரியல, நான் கோயிலில் உட்காந்துருந்தாலும் இவர் யார், இந்த புது ஜனங்கள் தான் வராங்க. ஓகே நல்லது நடக்கும் சொன்னாங்க, இங்கே போகணும். நான் கேட்பேன் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தாங்களாம்மா, சரியாயிருச்சு, சரியான உடனே எங்கிட்டையும் நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. மனசுக்கு உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. என்னையவே யாருன்னு தெரியாத ஒருத்தன் என் கோயிலுக்கு நம்மளையே நீங்கள் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு புது ஜனம் இன்றைக்கி கேளக்கிற நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா, எஸ், இந்த நம்பிக்கை ஒரு அதீத சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. நீங்கள் கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க. ஐயாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னா சுருட்டு, நெய், சந்தன வில்லைகள், வாசனை பொருட்கள் மீதி எதுவாக இருந்தாலும் சரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அகர்பத்திகள், நீங்கள் வழக்கம் போல் தேங்காய் பழம், பூ, மாலை இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இவருக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு என்னென்ன ஸ்வீட்டெல்லாம் மிட்டாயெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே இவருக்கு பிடிக்கும். நீங்கள் வாங்கிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா உங்களையும் ரொம்ப பிடிக்கும். கேளக்கியர்கிட்ட ஒரு விஷயத்தை அடம்பிடிச்சு வாங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே, உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவன் ஆசையை நிறைவேற்றுங்க. உங்கள் ஆசையை கேளக்கியர் நிறைவேற்றுவார். இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர் கொடுத்துருவார். என்னுடைய அப்பாவாக தான் அவரை நான் பார்க்குறேன். என் குழந்தை கேளக்கியான் பொண்ணு பிறந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணு எப்போவுமே கோயிலுக்கு வேணும், தாத்தா கூப்பிட்டாரு வா போகலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவளுக்கு ஐயாயிரம் காப்பும்போது இப்படி தான் காட்டுவேன், பாரு தாத்தா இருக்கார் பாரு அப்படிமா. ஸோ என்னுடைய பொண்ணு கேளக்கியரோட அவதாரமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த கேளக்கியராக இந்த சித்தர் ரூபத்துக்கு நான் மாறின பிறகு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுவுமே நான் ஆசைப்பட்டேன், கிடச்சிது. அதனால் உண்மையாலுமே அவகிட்ட அப்படி ஒரு பாசிட்டிவ் இருக்குது அந்த குழந்தைகிட்ட. ஐயா வந்தால்னா முதல்ல கண்டுபிடிக்கிறது அந்த குழந்தையாக தான் இருக்கும். அவள் கண்ணை வச்சு தான் அவளோட ரியாக்ஷன், சிரிப்பு, தேடுறது இதெல்லாம் வச்சு தான் ஐயா வந்துட்டார் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். குழந்தைகள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரிவார். மனுஷங்களுக்கு தான் சூதுவாதம் தெரிஞ்சங்காட்டி கடவுள் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால் நீங்கள் கோயிலுக்கு வாங்க. மகாசக்தி அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு தெய்வம் எப்படி விளையாடுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்குது. ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம்,
வெள்ளி திருப்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் விராலி காட்டூருங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேளக்கேர் சித்தர் தேவஸ்தானம்னு போடுங்க, லொக்கேஷன் வரும். இது எதுவுமே இல்லைன்னா கீழே ஒரு நம்பர் போடுறேன், இங்கே மொபைல் நம்பர் போட்டுருங்க, 8438674678. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்துடும். வாங்க, கேளக்கேர் சித்தர் நமோ நமக.